வணக்கம் நண்பர்களே, ஓமி சாப்பாடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரெட் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறதைங்க முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேனில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை கொதிக்க வச்சு நல்லா மஷ்ரூமை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் அதில் விடக்கூடாது. ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூமை ஹாட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதை சில்லியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் மஷ்ரூமுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இந்த மூணையும் ஒட்டுக்கா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூம்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம். தாளித்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். அடுத்து அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்து பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா தாளித்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருவோம். காளான் நல்லா வேகட்டும். காளான் ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். அந்த கேப்பில் நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ப்ரெட்டை நல்லா சில்லியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து காளானுக்கு தேவையான மசால் பொடியில் ஆட் பண்ணிடலாம். பெப்பர் அரை டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து கட் பண்ணி டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை காளானோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க, அது போதும். இதுக்கு நான் கோதுமை பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான மஷ்ரூம் பிரெட் மசால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு கலர்ஃபுல்லான மஷ்ரூம் பிரெட் மசால் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை டயட்டில் இருக்குன்னு நினைக்கிறவங்க நைட்டு ஃபுட்டாக கூட எடுத்துக்கலாம். அதை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்தவங்க மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்கள் ஓமை சாப்பாடு மணக்கும் சமையல் மறக்காத சுவை தனிஷ் பாரதி.